உங்கள் ஒய்ஃப் தனுசு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவங்கள டீல் பண்ணணும். எப்படிங்க டீல் பண்ணணும்? இதை நான் ஒரு நான் பார்த்துட்ருக்கேன். நான் மிதுனுங்க, என் ஒய்ஃப் தனுசுங்க, எப்படிங்க டீல் பண்ணணும்? ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் வந்து பாருங்கள், இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிகள் எல்லாமே லவ்ல ஃபெயிலியர்ஸ் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சபிக்கப்பட்ட ராசி. ஒரு டிக்டட்டோரியல் அப்படின்னு தெரியாது, டிக்டேட்டரா இருக்காங்க அப்படின்னு தெரியாது, அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத தான் அவங்க செய்வாங்க. ஒரு 10 வார்த்தை பேசுறது, 10க்கு அர்த்தம் இல்லாம பேசுறது, ஒரு சில நம்ம பார்ப்போம் பேசணுமேனே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டா பேசுறது, தெளிவா பேசுறது, 4 வார்த்தை பேசுறது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், தனுசு ராசி குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு, அம்மா இந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீ தான் இதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களான்னு கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இந்த 4 வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி லேடிஸ், உங்களோட கேரக்டர் எப்படி, அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எப்படி. நம்மளோட கேரக்டர் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன, நம்மளோட வாழ்நாளில் நம்மளோட ஸ்கூல் டேஸ் எப்படி போச்சு, காலேஜ் டேஸ் எப்படி போச்சு, நம்ம சந்தித்த போராட்டங்கள் என்ன, நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களுக்கு என்ன தீர்வு. இப்போ நான் பார்க்குறேங்க, எங்கள் வீட்டில் தனுசு ராசி குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களை எப்படி டேக்கிள் பண்ணும்? நான் என்னோட ஒய்ஃப் தனுசு ராசி, என்னோட ஒய்ஃப் தனுசு ராசி அப்படின்போது என்னோட தனுசு ராசி ஒய்ஃபை நான் எப்படி டேக்கிள் பண்ண நான் சந்தோஷமாக வாழ முடியும்? எங்களுக்கு வாழ்நாளில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன வழிபாடு பண்ணால் சூப்பர் டூப்பராக எங்கள் வாழ்க்கை மேன்மேலும் வளரும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு ஒரு விடையளிக்கக்கூடிய பதிவாக இருக்கும். ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9வது ராசி பாக்கியஸ்தானம். இயற்கையாகவே திஸ் பீப்புள்ஸ் ஆர் சோ லக்கி அப்படின்னு சொல்லலாம். குருவினோட ராசி, உபய ராசி அப்படின்வாங்க. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்த லேடிஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பிரின்சிபிள்ஸ். அவங்களுக்கு தே வில் பி ஹேவிங் சர்டன் டைப் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். எனக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது, ஒழுக்கம், எனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, எனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது, நான் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். எனக்கு எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, என்னோட மூதாதையர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க, எனக்கு வந்து இப்படி தான் என்னோட வழியே எங்கள் ஃபேமிலியில் நடந்துட்டுருக்கு, நான் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா குருனோட ஒரு ராசி அப்படின்னாலே, குரு முழு சுபர், பொன்னர், இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவகுரு. அப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு ப்ரிடாமினண்ட்டாக நிறைய நல்ல குணங்கள், நிறைய பிரின்சிபிள்ஸ், தே வில் ஃபாலோ ஆல் தோஸ் பிரின்சிபிள்ஸ். அதுதான் எங்கள் விஷயம். நான் பெரிய வந்து சூப்பர் டூப்பரான ஒரு ஒழுக்கமான ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் என்னோட குடும்ப பாரம்பரியத்தை நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் தனுசு ராசி அன்பர்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. மேன்மையான எண்ணங்கள், உயர்ந்த குணங்கள், ஒழுக்கமான ஒரு குணாதிசயங்கள், இதெல்லாம் தனுசுனோட ஒரு இன்போர்ன் இன் பர்த் தே ஆர் பேர்ன் வித் த டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் பார்ன் வித் த டெண்டன்சி. இன் பர்த் அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த தனுசை வந்து நீங்கள் சிம்பிளை நல்லா பாருங்கள், ஒரு குதிரை ஒரு ஆண் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன, இதுக்கு வந்து இந்த தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரையினோட குணாதிசயங்களும் இருக்கும், ஆணோட குணாதிசயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, மிருகத்தினோட ஒரு குணமும் இருக்கும், ஆண்மைக்கான ஒரு குணமும் இருக்கும் அப்படின்லாம். ஆண் ராசி அந்த குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்கள், இப்போ இவங்க வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னும் போது மற்ற குழந்தைங்க எப்படி நல்ல சந்தோஷமாக வளர்கிறாங்க அந்த மாதிரி தான் வளருவாங்க. அப்பானோட பாசம், அம்மானோட பாசம், தாத்தா பாட்டி ஒரு சிலர் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு கௌரவமான ஒரு உன்னதமான ஒரு பிறப்பு அப்படின்றது இருக்கும். அதுக்கும் மேலே இவங்க பிறந்து கொஞ்சம் ஒரு ஸ்கூல் போகிறாங்க, ஒரு 7வது படிக்கிறாங்க, ஒரு 10வது படிக்கிறாங்க அப்படின்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்போது இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னோட எண்ணமும் அவங்களோட எண்ணமும், என்னோட குணமும் அவங்களோட குணமும், என்னோட குடும்பமும் அவங்களோட குடும்பமும், என்னோட குணாதிசயங்களும் அவங்களோட குணாதிசயங்களும் எல்லாத்துலேயும் எனக்கு மேட்ச் ஆகணும். என்னோட பிரின்சிபல்ஸ் பேசிக்காக மேட்ச் ஆகணும். தென் ஒன்லி ஐ வில் பி a good friend for her. Otherwise I won't. I'll just சே ஹாய் பை தட் சோல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும்.
பொதுவாக குரு அப்படின்னாலே எப்படிதாங்க, அவர் வந்து பெருசாக வந்து எல்லாருக்கூடையும் பழகிறது அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட டிக்னிட்டியை அவர் என்றைக்குமே குறைச்சிக்க மாட்டார், அவரோட கேலிபரை அவர் என்றைக்குமே குறைச்சிக்க மாட்டார். இந்த குணாதிசயங்கள் அந்த தனுசு ராசி அன்பர்கள்கிட்டயும் மேனிஃபெஸ்டோ. பெருசாக பேச மாட்டாங்க, பெருசாக யாருக்கிட்டே கச்ச 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 கச்சன்னு பேசுறது அதெல்லாம் கிடையாது, அப்படியே ஒட்டி உறவாடுறது அதெல்லாம் கிடையாது. நான் எப்பயுமே என்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணிப்பேன், என்னோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்படி போகும். சரி, இது ஸ்கூல் டேஸ் எப்படி போகுது? படிக்கிறது எப்படி பண்ணுவாங்க? குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இயற்கையாகவே புத்திசாலித்தனம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க, படிப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒரு புதன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி, அவனும் புத்திக்கான கிரகம் தான், இவனும் புத்தி கிரகம் தான். அவனுக்கு வந்து விவேகம் இருக்கும், அதாவது வேகம் இருக்கும். இந்த புத்தி கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விவேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு புத்திசாலித்தனம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விவேகமும் இருக்க ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் புதனோட ஆதிக்கம் பெற்ற மிதுனம் வந்து பாருங்க, புத்திசாலித்தனம் இருக்கும், வேகம் இருக்கும், இங்கே விவேகமும் இருக்கும். பொறுமையாக செய்வாங்க, நிதானமாக செய்வாங்க, தெளிவாக செய்வாங்க, பிளான் பண்ணி கரெக்டாக ப்ராபகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்க வந்து பாருங்க நல்ல நல்ல ஒரு அழகு, அறிவு எல்லாமே இருக்கும். அழகு, அறிவு, புத்திசாலித்தனம், ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது ஒரு பொண்ணாக இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்குன்னா பொண்ணுக்கு லவ் வராதா? அங்கே ஒரு பொண்ணுக்கு லவ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் வந்து பாருங்கள் இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிகள் எல்லாமே லவ்வில் ஃபெயிலியர்ஸ் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து லவ் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகும், அந்த மாதிரி ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் அதுவும் அந்த லவ் வந்து பாருங்கள், இவங்க தனுசு ராசி, நீங்கள் வந்து பாருங்கள் ரிஷப ராசியை லவ் பண்ணீங்க அப்படின்னாலும் மிதுன ராசியை லவ் பண்ணீங்க அப்படின்னாலும் சாலிடாக ஃபெயிலியரை நோக்கி போகும். ரிஷபம் ஃபெயிலியருக்கு அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து காரணமாக இருப்பீங்க. மிதுனம் ஃபெயிலியருக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. அப்படியும் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரிஷபத்தை விடுங்க, அதோ யோப்பாவும் நீங்கள் காலில் போட்டு மிதிச்சா கூட கம்முன்னு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோ, பெருசாக ஒத்து வராது. ஹஸ்பண்ட் ரிஷபமாக இருந்தால் அவர் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அவங்களுக்கு உங்களை பிடிக்காது அப்படின்றது. ரிஷபம் அன்புக்காக காலில் விழும், தனுசு அன்புக்காகலாம் காலிலலாம் விழாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இப்போ மிதுனம் ஹஸ்பண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிஷபத்தை நம்ம விட்டுடலாம், ஹஸ்பண்ட் வந்து மிதுனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அவரை லவ் பண்ணிக்கினீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு அவஸ்தை பெருசாக மேட்ச் ஆகாது, மிஸ் மேட்சஸ் அப்படின்றது நிறைய விதத்தில் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கவனம், நம்ம கல்யாணத்தில் தனுசு கவனமாக தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது நான் பார்த்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க ஃபேமிலியில் அப்படின்னா, ஆண் ராசி நான் முன்னமே சொன்ன மாதிரி நெருப்பு ராசி. ஸோ ஒரு ஐடியல் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஒரு நல்ல ஒய்ஃபாக, நல்ல மருமகளா, ஒரு ஐடியல் மதரா, இப்படி எல்லாமே இருப்பாங்க. ஒரு நல்ல ஆசானா, ஒரு நல்ல வழிகாட்டியா, குடும்பத்துக்கே எல்லாமே நல்ல நல்ல நல்லன்ற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் முன்னமே சொன்ன மாதிரி பெருசாக வளவலன்னு பேசுறது, உழுந்தடிச்சுட்டு ஓடி போய் செய்கிறது, என்னோட கெத்தை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. குரு இயற்கையாகவே வந்து பாருங்க இறங்கிலாம் போக மாட்டார். ராஜனுக்கு இப்போ ராஜ காலத்துக்கு போயிடுங்க, ராஜனுக்கே அறிவுரை சொல்கிறவன் அந்த மத குருவாக இருப்பான். அப்போ வந்து இறங்கிலாம் போக மாட்டார், ராஜன் தான் குருவுக்கு இறங்கி வரணும், அந்த மாதிரி கதை தான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டிங்கான பர்சனாலிட்டிஸ். அந்த கமாண்டிங்கிறது ஆர்ப்பாட்டம் இருக்காது, அமைதியோட ஒரு ஆளுமை அப்படின்றது இருக்கும். வெறும் ஆளுமை மேஷம், விருச்சிகம் எல்லாம் சொல்லலாம். துலாம் அமைதியோடு கூடிய ஆளுமை, தனுசை சொல்லலாம். அமைதி இருக்கும் ஆனால் ஆளுமை இருக்கும். அப்படி ஒரு டிக்டட்டோரியல் அப்படின்னு தெரியாது, டிக்டேட்டராக இருக்காங்க அப்படின்னு தெரியாது, அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க நினைக்கிறத தான் அவங்க செய்வாங்க. அப்படியோ சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க நினைக்கிறத அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்காகவும் தலை குனிய மாட்டாங்க. தேவையில்லாத மற்றவங்க கிட்ட நடிக்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது, மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது, மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா சிரித்து பேசி பின்னாடி வந்து ஆப்பு வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். யாரையும் வந்து பெருசாக ஒட்டி உறவாடி பகச்சிக்கிறதுன்னு வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத்தாக ஹாய் பை அவ்வளோதான், அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேசுகிறாங்க அப்படின்னா நாளே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு இருக்கும், நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு அத்தாரிட்டேட்டிவான பேச்சு அப்படின்றது சொல்லலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் பேசுறது ரொம்ப ஜென்யூனாக ஒரு ப்ரெசைஸ் டு த பாயிண்ட் தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? ஒரு 10 வார்த்தை பேசுறது, 10க்கு அர்த்தம் இல்லாமல் பேசுறது, ஒரு சிலர் நம்ம பார்ப்போம் பேசணுமேனே பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. கரெக்டாக பேசுறது, தெளிவாக பேசுறது, நாளே வார்த்தை பேசுறது, இப்படி தான் ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாங்க. ஒரு
அம்புலேருந்து ஒரு வில்லிருந்து அம்பு எப்படி போய் நேராக குறிப்பாத்து அடிக்கும், அந்த மாதிரி குறிப்பாத்து இருக்கும் பேச்சு, தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் மேரேஜ் லைஃபு நான் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுனமாக இருக்குது. மிதுனம்னே இல்லைங்க, புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு பெருசாக ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சனி ரொம்ப டாமினேட்டாக ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கு, காலேஜ் லெக்சரர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதே மாதிரி ஆடிட்டர்ஸு, மத போதகர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்களாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு அப்படின்னாலே ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், பெரும்பாலும் நல்லா படிச்சுட்டு 4 பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய வேலையில் இருப்பாங்க. எந்த வேலையில் செஞ்சாலும் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. தே ஆர் வெரி குட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்டையும் பணிஞ்சு வணங்கி தலை தாழ்ந்து இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். மிடுக்குத்தன்மை அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. அதே மாதிரி எது இருந்தாலும் ஐம் ஆல்வேஸ் பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் தனுசு மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் உன்னை விட பெட்ரு, நான் ஏன் உங்ககிட்ட காலில் விழணும், என் தகுதி என்ன உன் தகுதி என்ன, ஏன் அறிவு என்ன உன் அறிவு என்ன, என்னோட ஒரு திறமை என்ன உன்னோட ஒரு திறமை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு கம்பேரிட்டிவ் இது வந்து ஓடிட்டே இருக்கும். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். யார்கிட்ட நம்ம பணிஞ்சு போனோம் அப்படின்னா அவங்களையும் நம்மளையும் நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு லைட்டாக ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? தப்பு இல்லையே. ஞானம் இருக்குது, தெளிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னா கர்வம் இருக்கிறது தப்பு இல்லையா? ஆனால் அதுக்காக அந்த கர்வத்துக்காக மற்றவங்கள வந்து அடிமையாக்குறது, மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அடி பண்ணி வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சைலண்ட்டாக இருப்பாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்றது. ஃபேமிலி லைஃப் மட்டும் அது லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும். நிறைய ஃபேமிலி லைஃப் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸை நான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை போராட்டம் முடிச்ச வரைக்கும் போராடி பார்ப்பாங்க. ஒரு அளவுக்கு மேலே போராட மாட்டாங்க. ஒரு அளவுக்கு மேலே ஓகே ஒத்து வரல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. ஒரு அளவு வரைக்கும் தான் எல்லாமே. ரொம்ப வந்து கடைசி வரைக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னு வாழ்கிறதுல தனுசு கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, மைனஸ், இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு மைனஸுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ரொம்ப ஃப்ளெக்சிபிள் கிடையாது, மற்றவங்க கிட்ட ஜெல் ஆக மாட்டாங்க. ஒரு சில சமயத்தில் அந்த ஜெல் ஆகாததும் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கனிவு பணிவு இதெல்லாம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு காமிச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வாட் ஐ செட் யூ டூ அப்படின்பாங்க. அதே மாதிரி நான் சொன்னது தான் அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக முடிவெடுப்பாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ஆனால் நம்ம கரெக்டாகவே சொன்னால் கூட தப்பான இடத்துல கரெக்டாக சொல்லி கொடுத்தா என்ன பிரயோஜனம், மாற்றிக்கணும் அப்படின்றது மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்படிப்பட்ட குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இவங்களுக்கு என்ன ஃபேவரான ஒரு டைரக்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். கலர், இவங்களுக்கு என்ன கலர்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன கலர்ஸ் ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னா லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவர் லக்கி கலர்ஸ்னால் எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குங்க. சரி, இப்போ எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், தனுசு ராசி குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு அம்மா இந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீ தான் இதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களான்னு கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இந்த 4 இது அதாவது 4 சப்ஜெக்ட்லேயும் வந்து 10 பேஜ் முடிச்சு வைக்கணும்னா முடிச்சு வச்சிடும் குழந்தை. இதுதான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், பொறுப்பை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ஒய்ஃப் தனுசு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவங்கள டீல் பண்ணணும். எப்படிங்க டீல் பண்ணணும், இதை நான் ஒரு நான் பார்த்துட்ருக்கேன், நான் மிதுனுங்க, என் ஒய்ஃப் தனுசுங்க, எப்படிங்க டீல் பண்ணணும், ஒன்றும் இல்லை, மொத்த பொறுப்பையும் அவங்கக்கிட்ட கொடுங்க. அம்மா நீ பார்த்து எது கரெக்டோ அது செய்யுமா, ஒரே வார்த்தை, நீ என்னை விட நீ தாம்மா கரெக்டாக செய்வேன் எனக்கு தெரியும்மா, ஸோ நீ செய்யுமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. உங்களுக்கு தலைவலியே இருக்காது. நீங்கள் எந்த டென்ஷனும் எடுக்க வேண்டாம், எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், சூப்பராக வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லணும். மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு. தே நீட் ரெஸ்பெக்ட். நீங்கள் வந்து மிதிக்கணும், காலில் போடணும். நம்மளை வந்து எப்பயுமே தனுசு தலையில் கிரீடமாக தான் வச்சுக்கணும், காலில் போடக்கூடாது. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியில் நான் பார்த்த வரைக்குங்க சொசைட்டியில் தனுசு அப்படின்னா மரியாதை ஜாஸ்தி உண்டு. நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்க. தே வெரி குட் டீச்சர்ஸ், ப்ரீச்சர்ஸ், ஆசான், இப்படி நிறைய சொல்லலாம்.
பட் குடும்பத்தில் அவங்களுக்கு பெருசாக வந்து மரியாதை கொடுக்கறது இல்லை. ஆனால் குடும்பத்தில் மரியாதை அப்படின்றது கொடுத்தா உங்கள் குடும்பம் ரொம்ப வந்து ஒரு ஹைஃபை லெவலுக்கு போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதிரி போராட்டம் வாழ்க்கையில் ஃபேமிலியில் வந்து இந்த மேரேஜ் லைஃப் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு பலவிதமாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன கடவுள் வழிபாடு கொடுத்தா தனுசு எப்பயுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னா சிவ வழிபாடு. தனுசை வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம். சிவ வழிபாடு தனுசை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது உண்மை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண மாட்டேன்றீங்க. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே சிவன் காலை பிடிச்சிடுங்க. லைஃப்பில் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். எப்பயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மரியாதை, கௌரவம், சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எல்லாமே தெளிவாக கிடைக்கும் அப்படின்றதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.